வணக்கம் நண்பர்களே. விஜய் தமிழ்நாட்டின் முதலமைச்சரை பதவியேற்று 5 நாட்கள் ஆகியிருக்கு. இந்த 5 நாட்கள்ல அந்த கட்சிக்காரர்கள் செய்த வேலைகள், அதாவது ஒரு பக்கம் ஆட்சியை தக்க வச்சுக்க அந்த குதிரை பேரம் எனப்படுகிற கேவலமான எம்எல்ஏக்களை பணம் கொடுத்து வாங்குகிற அந்த வேலையில மிக தீவிரமாக விஜயும் அவரது கட்சிக்காரர்களும் இறங்கி இருக்காங்க. ஒரு கட்சியவே ரெண்டா உடைச்சிருக்காங்க. மிகப்பெரிய மக்கள் இயக்கம் அப்படின்னு பார்க்கப்பட்ட அதிமுகவை ரெண்டா உடைச்சு அதில் ஒரு 25 எம்எல்ஏகளுக்கு பதவி ஆசை, மந்திரி பதவி, இன்னும் சோஃபா காமிச்சு அவர்களை அவங்க விலைக்கு வாங்கியிருக்காங்க. இதை பகிரங்கமாக சட்டமன்றத்திலேயே எதிர்கட்சி தலைவர்கள் அவங்க பேசியிருக்காங்க. அதற்கு என்ன பதிலும் இவங்களால தரவே முடியல. விஜய் அங்கே பதிலே பேசலை. அதுக்கப்புறம் வீட்டில் போய் அறிக்கை அனுப்புனதெல்லாம் நம்ம விரிவாக நம்ம பார்த்துட்டோம். இந்த குதிரை பேரம் தொடர்பாக இப்போ வரைக்கும் அவங்க எந்த ஒரு அறிக்கையுமே அவங்க வெளிப்படுத்தலை. அதே போல வெளிப்படையாக எந்த கருத்தையும் தெரிவிக்காம ஆமா உண்மைதான் அப்படிங்கிறத அவங்க சொல்லாம சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த மௌனம் சம்மதத்துக்கு அறிகுறி அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்க வேண்டியதுதான். விஜயும் அவரது கட்சிக்காரர்களும் தமிழ்நாடு இதுவரைக்கும் பார்க்காத மிக கேவலமான அந்த எம்எல்ஏக்களை பணம் கொடுத்து பதவி ஆசை காட்டி வாங்குகிற அந்த பேரத்தில் அவங்க ஈடுபட்டு இருக்காங்க. காரணம் என்னன்னா, அவங்க மைனாரிட்டி அரசு, 106 எம்எல்ஏக்கள் தான் அவங்களுக்கு இருக்காங்க. 118 அப்படிங்கிற மேஜிக்கல் நம்பர் இல்லை. அதனுடைய விளைவு திமுக கூட்டணியில் இருக்கிற அந்த எம்எல்ஏக்கள் விஜய்க்கு ஆதரவா நிற்கிறாங்க. அந்த எம்எல்ஏக்கள் மொத்தம் ஒரு 13 பேர் இருக்காங்க. அவங்க தயவோடு தான் இப்போ வண்டி ஓடுது. எப்போது வேண்டுமானாலும் அது கவுந்துரும். 6 மாத காலம்தான் அதிகபட்சம். விஜயனுடைய அரசுக்கு ஆயுசுங்கிறது 6 மாத காலம் தான். 6 மாசத்துக்குள்ள எப்படி வேணா இந்த அரசை கவுத்துற முடியும். அது நடந்துடக்கூடாதுன்றதுனால தான் அதிமுக உடைக்கிறாங்க. ஏன்னா ஏற்கனவே திருமாவளவன் முதலமைச்சர் அதிமுக அமைச்சரவையில் இருக்கும், வெளியிலிருந்து திமுக ஆதரவு தரும் அப்படின்னு ஒரு செட்டப் ஏற்கனவே இருந்து அதுக்கு சரியான ஒரு உடன்பாடு எட்டப்படாததால அது ஆரம்பத்திலேயே அது கலைஞ்சிருச்சு. ஒருவேளை திரும்ப அந்த மாதிரியான ஒரு யோசனை அவங்களுக்கு இன்னும் 5 ஆண்டு காலம் விஜயோட ஆட்சியில் யாரு இருக்கு, விஜய் முதலமைச்சரா அவர் செய்யற அந்த அலங்கோலத்தை எல்லாம் பார்த்துக்கிட்டு சகிச்சுக்கிட்டு இருக்க முடியாது அப்படின்ற ஒரு முடிவுக்கு இவர்களெல்லாம் ஒன்னா சேர்ந்தாங்கன்னா மீண்டும் நமக்கு அதை கந்தலாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இப்பவே நம்ம அதிமுக ரெண்டா உடைச்சிட்டா இவர்கள் ஒன்று சேர்வதற்கு வாய்ப்பே இல்லாமல் போயிட்டு 5 வருஷம் ஆட்சியை நம்ம ஓட்டிடலாம் அப்படிங்கிற ஒரு திருட்டு கணக்குல இந்த தாவேகா கட்சிக்காரங்க எம்எல்ஏக்களை விலை கொடுத்து வாங்கிட்டு இருக்காங்க. இப்போ இந்த குற்றச்சாட்டு வெளிப்படையை எழுந்திருக்கு. ஆளுநர்கிட்ட இந்த குற்றச்சாட்டு போக போது, நீதிமன்றத்துக்கு வழக்காகவும் இதெல்லாம் போக போது, அதனுடைய முடிவெல்லாம் என்னவா இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். இப்போ நம்ம இந்த 5 நாட்களில் நடந்திருக்கிற விஷயங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாமே தப்பா தான் ஆரம்பிச்சிருக்கு. விஜய்க்கு ஒன்றும் தெரியாது. முதல்ல அரசாங்க அமைப்புகளில் வந்திருக்கிறதுனால இது சகஜம்தான் அப்படின்னு சிலர்லாம் சொல்லக்கூடும். அப்படியெல்லாம் கிடையாது. அப்படியெல்லாம் எக்ஸ்கியூஸே கொடுக்க முடியாது. ஏன்னா ஒரு ஒரு ட்விட் ஒன்று பார்த்தேன். அது ஒரு நல்ல அனாலிசிஸாக இருந்தது. என்னன்னா, பொதுவாக ஆட்சிக்கு வர்றவங்க, புதுசாக ஆட்சிக்கு வராங்க இல்லையா, அவங்களுக்கு ஒரு 6 மாத காலம் டைம் கொடுப்பாங்க, 100 நாள் டைம் தருவாங்க. அந்த 100 நாளைக்குள்ள எந்த கருத்தும் தெரிவிக்க மாட்டோம், எந்த எதிர்ப்பும் தெரிவிக்க மாட்டோம், அரசுக்கு முழு ஒத்துழைப்பு தருவோம். 100 நாளைக்கு பிறகு அரசு செய்கிற தவறுகளை சுட்டி காட்டுவோம், அவர்களுக்கு எதிர்ப்பு தெரிவிப்போம் அப்படின்றத ஒரு பொதுவான ஒரு கொள்கையாக வச்சிருந்தாங்க. அது காமராஜர் அவர்கள், பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் கடைபிடித்த ஒரு நெறியாக பார்க்கப்பட்டது. ஆனா விஜய்க்கு அந்த மாதிரியான ஒரு டைம், கால அவகாசம் தர முடியாது. இப்போ புதுசா கல்யாணமாகி வராங்க, அவங்களுக்கு ஹனிமூன் டைம்னு ஒன்று தருவாங்கல்ல. விஜய்க்கு அப்படியெல்லாம் தரவே முடியாது. காரணம் என்னன்னா, இவரு முறைப்படி திருமணமான தம்பதி மாதிரி இல்லை. இவங்க முறைப்படி திருமணமாகி வர்ற அந்த தம்பதிக்கு அந்த இதெல்லாம் அவங்க வீட்டில் தருவாங்க. இது அப்படி கிடையாது. இந்த விஜயை பொறுத்த வரைக்கும் இன்ஸ்டண்டா எல்லாமே இன்ஸ்டாகிராம்ல கேம்பெயின், இன்ஸ்டாகிராம்ல பொய்யான செய்திகளை பரப்பி வீண் பழியை சுமத்தி குற்றச்சாட்டுகள் அத்தனையும் ஆதாரம் இல்லாத குற்றச்சாட்டுகளை முன்வச்சு இவர் மக்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி சிறு குழந்தைகள் மூலமாக வாக்குகளை கவர்ந்து இவர் ஆட்சியில் உட்கார்ந்துட்டாரு, முதலமைச்சர் ஆயிட்டார். அப்போ எவ்வளவு வேகமா நீங்க பதவிக்கு வந்தீங்களோ அதே மாதிரி வேகமான ஒரு செயல்பட்டதான் உங்ககிட்ட எதிர்பார்ப்பாங்க. உங்களை என்னென்ன உட்கார வச்சிருக்காங்க உங்களுடைய தொம்பிங்க எல்லாம். எங்க அண்ணன் சூப்பர் பவர், அவரு உட்கார்ந்த உடனே தமிழ்நாடு மாறிடும், உட்கார்ந்த உடனே எல்லாம் கிடைச்சிடும், கொடுத்த வாக்குறுதி எல்லாம் அடுத்த செகண்டே நிறைவேற்றிடுவார் அப்படின்னு சொல்லி தானே உட்கார வச்சாங்க.
நீங்களும் என்ன சொன்னீங்க, ஆட்சிக்கு வந்த அடுத்த நிமிடத்திலிருந்தே எப்படியே அடுத்த நிமிடத்திலிருந்தே வந்து செயல் தொடங்கும், நாங்க அப்படி பண்ணுவோம் இப்படி பண்ணுவோம் மலையை நகர்த்துவோம், இப்போ அதெல்லாம் சொன்னீங்கல்ல, இப்போ அதை ஏன் செய்யல அப்படின்னு தான் கேட்பாங்க. நீங்க சொன்ன 2500 ரூபாய் உடனே செய்யணும்ல, என்ன உங்களுக்கு எது தடுக்குது? ஏற்கனவே இப்போ 1000 ரூபாய் போட்டீங்க, அது 2500 ரூபாய் உயர்த்துறதுக்கு என்ன? அடுத்த மாசத்துல இதை சீர்திருத்துங்க, இதை அதிகப்படுத்துங்க, அல்லது எப்படி ரெஸ்ட்ரிக்ட் பண்றீங்க, எப்படி அதை சீரமைப்பு பண்றீங்கன்றதுல அடுத்த மாசம் வச்சுக்கோங்க. இப்போ 1000 ரூபாய் போட்டீங்கல்ல, அதே அக்கௌண்ட்டுக்கு 2500 ரூபாய் போடுறதுக்கு என்ன உங்களுக்கு? நீங்க கொடுத்த வாக்குறுதி தானே, கேட்காம இருப்பாங்களா? இப்போ சிலிண்டரு இந்த மாசம் சரி பரவாயில்ல, இந்த வர மாசத்துல இருந்தே வந்து சிலிண்டர் 6 சிலிண்டர் கொடுங்க, ஒரு சிலிண்டர் முதல்ல அறிவிங்க, எல்லா குடும்பத்துக்கு ஒரு சிலிண்டர் அறிவிங்க. அல்லது நீங்க சொன்ன மோதிரம், தங்க மோதிரம், தாய்மாம சீரு, காஞ்சிபுரம் பட்டு புடவை, அதையெல்லாம் வந்து அறிவிக்கிறதுக்கு என்ன உங்களுக்கு தயக்கம்? அரசு ஊழியர்களுக்கு அகவலைப்படி உயர்வு அது எப்பயும் கொடுக்கறது, அது வருஷம் கொடுக்கறது, அதை நீங்க இப்போ அறிவிச்சீங்க. அதே போல இதையே வந்து அறிவிக்கிறதுக்கு என்ன அப்படின்னு எல்லாரும் கேள்வி கேட்கறாங்க, எதிர்பார்க்கறாங்க, குறை சொல்றாங்க, கடுமையாக விமர்சனம் பண்றாங்க. அதை பண்ணத்தான் செய்வாங்க. உங்களுக்கு டைமே கிடையாது, உங்களுக்கெல்லாம் வந்து கால அவகாசமே கிடையாது. நீங்க பண்ற சின்ன தப்புன்னாலும் அதை மிகப்பெரிய அளவுக்கு விமர்சனம் பண்ணத்தான் செய்வாங்க. அதுதான் வந்து நடந்துகிட்டு இருக்கு. இன்ஸ்டா மூலமாக ஆட்சியை நடத்திடலாம் அப்படின்னு நீங்க கனவு காணாதீங்க. நீங்க கேம்பெயின் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க, ஓட்டை இன்ஸ்டாவில் வாங்கிட்டீங்க, ஆனா ஆட்சி நடத்துறது இன்ஸ்டாவில் பண்ண முடியாது அப்படிங்கிறத தான் வந்து எதிர்கட்சிகள் மிக கடுமையாக விமர்சனம் பண்றாங்க. ஆனா அதையே எங்களால் பண்ண முடியும் அப்படின்னு வந்து நிரூபிக்க முயற்சி பண்றாங்க விஜயனுக்கும். அது என்னன்னா, இந்த 5 தினங்களாக, அதுவும் கரெக்டா இந்த 3 நாட்களாக நீங்க சோசியல் மீடியா பார்த்தீங்கன்னா, நம்ம நேர்த்திய சொல்லியிருந்தால பைத்தியங்க அந்த கேம்பெயினை வந்து ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னால. அதாவது அண்ணன், எங்களுக்கு வந்து நீங்க முதல்வராக மட்டும் இருந்தா போதும், நீங்க கோட்டையில உட்காந்து ஆட்சி பண்ற அந்த அழகை பார்த்து ரசிச்சுக்கிட்டே இருந்துருவோம், 2500 வேணாம், 6 சிலிண்டர் வேணாம், காஞ்சிபுரம் பட்டுப்புடவை வேணாம், அல்லது தாய்மாம சீர் வேணாம், அண்ணா சீரு வேணாம், எதுவுமே வேணாம் அப்படின்னு சொல்லி சில இந்த ஃப்ராடு பசங்க இதை இவங்க அப்படிதான் சொல்லணும். ஏன்னா இதெல்லாம் வந்து பொய்யாக துணை நடிகைகள் அல்லது காசுக்கு விலை போகிற அந்த நபர்களை வச்சுட்டு இவங்க ரீல் எடுத்து அதை வந்து ஒரு குறிப்பிட்ட நிறுவனத்தின் மூலமாக அனைத்து சோசியல் மீடியா தளங்களிலும் பரப்புறது. இதான் இவங்க தான் வந்து 35,000 40,000 அக்கௌண்ட், போலி அக்கௌண்ட் வச்சிருக்காங்க, ஃபேக் ஐடிஸ், பல லட்சக்கணக்கான ஃபேக் ஐடிஸ் வச்சுக்கிட்டு இருக்காங்க. அதன் மூலமாக பரப்புறது தானே இவங்க வேலை. அந்த பரப்பும் வேலையை அந்த 3 நாளாக செய்கிறாங்க. அதில் இந்த வீடியோ ஒன்று. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா, இவங்க அண்ணன் வந்து முதல்வராக பதவியேற்ற அடுத்த செகண்டே வந்து போதை ஒழிஞ்சு போச்சு, திருட்டு ஒழிஞ்சு போச்சு, சட்ட ஒழுங்கு அப்படி ஸ்ட்ரிக்ட் ஆயிடுச்சு, பெண்கள் பாதுகாப்பு அப்படியே கொடி கட்டி பறக்குது. இப்படியெல்லாம் வந்து அவர்கள் புலகாங்கிதப்பட்டு அந்த அதே மாதிரி பொய்யான வீடியோக்கள் மூலமாக பரப்புற வேலையை வந்து பண்றாங்க. இதற்கு மீடியாவும் துணை போகுது. அதான் ரொம்ப முக்கியம். இப்போ நீங்க 3 நாளா பார்ப்பீங்க, 3 நாள் ஒரே செய்திங்க. அது என்னன்னா, இந்த மது கடைகளை ஒழிச்சாங்க, அதுக்கப்புறம் ஸ்ட்ரிக்டா வந்து மது விற்பனை வந்து 21 வயசுக்கு உட்பட்ட நபர்களுக்கு மது விற்பனை கூடாது அப்படின்னு அரசு ஸ்ட்ரிக்டா உத்தரவு போட்டுருச்சு. இந்த விளக்கெண்ணெய்களா, நீங்க எல்லாம் ஒயின் ஷாப் பக்கம் போய் பாருங்க, பல எல்லா கடைகளிலுமே வந்து தவறாம ஒரு போர்டு தொங்க விட்டுருப்பாங்க, 21 வயது நிரம்பாதவர்கள் மது வாங்க அனுமதி இல்லை, அல்லது உரிய சான்றிதழ் காமிச்சு வயதை நிரூபிச்சுட்டு வாங்கிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா மது கடைகளிலுமே அந்த போர்டு வந்து வச்சிருக்காங்க. அது என்னமோ இந்த நொன்னம் பண்ணது இல்லை. இதெல்லாம் வந்து ஏற்கனவே இருந்த அரசுகள், அது எடப்பாடி அரசா இருந்தாலும் சரி அல்லது மு.க. ஸ்டாலின் அரசா இருந்தாலும் சரி, இந்த ஆணையை இதை வந்து ஒரு சட்டமாகவே வந்து அவங்க கடைபிடிக்கிறாங்க. யாரும் வந்து சின்ன பசங்களுக்கு வந்து மது விற்கிறது இல்லை. இப்போ ஸ்கூல் பேக்கோடு போயிட்டு மது வாங்கிட்டு வந்துட முடியாது, அது பிளாக்ல எங்கேயாவது ஓடுறவங்ககிட்ட என்ன வாங்கியிருப்பாங்க. அதனால இதை வந்து ஒரு சாதனையாக விஜய் தான் வந்து ஸ்ட்ரிக்டா இதை வந்து நடவடிக்கை எடுத்தார் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து செய்தி சேனல்கள் அதை சொல்றாங்க. அதையே வந்து இவங்க ரீல்ஸை எடுத்து பரப்புறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, இவர்களுடைய ஆட்சி ஆரம்பிச்ச இந்த 5 நாட்கள்ல என்னென்ன குற்றங்கள் நடந்திருக்குன்னு ஒரு பட்டியலே வந்து சமூக வலைதளங்கள் ரிலீஸ் ஆகுது. நான் வந்து வேணா கூட இதில் அதை சேர்க்கிற பார்த்துக்கங்க. இத்தனை குற்றங்கள் நடந்திருக்கு இந்த 3 நாட்கள்ல நடந்தது எல்லாம். இதை பற்றிய ஒரு செய்தி கூட வந்து மீடியாக்கள் வெளியிடாம வாயை இருக்க மூடிக்கிட்டு அமைதியா இருக்காங்க. ஒரே ஒரு செய்தியை கூட, இந்த மாதிரி சட்டம் ஒழுங்கு சீர்குலைஞ்சு போயிருக்கு, அதே போல இந்த குற்றங்கள் எல்லாம் நடந்திருக்கு, இந்த குற்றங்கள் பதிவாகியிருக்கு, இதை பற்றிய செய்திகளை வெளியிடாமல் பத்திரமா பார்த்துக்கிறாங்க. ஸோ இவர்கள் திருந்தல,
அதான் முக்கியமானது. எப்போதாண்டா திரும்புவீங்க அப்படின்னு வந்து கேட்க தான் தோணுது. ஏன்னா இன்னும் எத்தனை காலத்துக்கு இந்த பொய்யை வச்சுக்கிட்டே வந்து வண்டி ஓட்டுவீங்க நீங்க? இந்த பொய்களையே வந்து பரப்பி ஆட்சி வந்து சிறப்பா நடக்குது அப்படிங்கிற மாதிரி பிம்பத்தை எப்போ நீங்க விடுவீங்க அப்படிங்கிற கேள்வி இதில் இருக்கு. இதில் இப்போ மு.க.ஸ்டாலின் அவர்கள் திமுக தலைவர் வந்து நேற்று அவங்களுடைய அந்த செயற்குழு கூட்டம் கூடியிருக்கு. கூட்டத்தின் முடிவில் வந்து அவர் ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தாரு. அந்த வீடியோவில் நாம இனி வந்து அந்த இத்தனை காலமும் நம்ம கடைபிடித்த அந்த அரசியல் செயல்பாடு இருக்க அதில் நம்ம முழுசா மாற்றிக்க வேண்டியிருக்கு. காரணம் வந்து இந்த அரசு வந்த விதம், இந்த விஜய் முதல்வரான விதம், அதே போல இவர்கள் பரப்புரை செய்த விதம், இந்த மக்கள் என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படி இது எல்லாத்தையும் வந்து நம்ம கவனிச்சிட்டோம். இப்போ நேராக களத்துக்கு போய் ஒருத்தரை போய் பார்த்து வீடு வீடாக போய் நம்ம ஓட்டு கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா விஜய் தானே வந்து அதுக்கு நமக்கு வழிகாட்டியிருக்காரு. அதுக்கு அடுத்து வந்து கொள்கையை சொல்லணும், கோட்பாடுகளை சொல்லணும், அதுக்கான அவசியமெல்லாம் இல்லை. அப்புறம் வெற்று வாக்குறுதி கொடுத்தா போதும். அதாவது நிறைவேற்றுவது போன்ற வாக்குறுதிகள், வெற்று வாக்குறுதிகள் கொடுத்தாலே போதும், இவங்க திருப்தி ஆயிடுறாங்க. அப்படி இதெல்லாம் வந்து புதிதாக வந்திருக்கிற அரசியல் நடைமுறை, நம்ம கத்துக்க வேண்டிய நடைமுறை. நம்ம இதை பார்த்து இதுக்கேற்ற மாதிரி இந்த ட்ரெண்ட் இப்படி இருக்கு இல்லையா, இவங்க இப்படி அநியாயமா அரசியல் பண்றாங்க, சரி பரவாயில்ல, இந்த ட்ரெண்டை புரிஞ்சுக்கிட்டு இதுக்கேற்ற மாதிரியான ஒரு அரசியலை நம்ம எடுப்போம். இனி நம்ம மாநாடு நடத்துறது, பொதுக்கூட்டம் நடத்துறது. ஏன்னா போன திமுக ஆட்சியில் கடைசி 2 மாதங்கள் பார்த்தீங்கன்னா மாநாடு மாதங்களாக தான் இருந்தது. திமுக வந்து வாரத்துக்கு ஒரு மாநாடு நடந்துச்சு. அதெல்லாம் யாரும் நினைச்சு கூட பார்க்க முடியாது. எத்தனை கோடி செலவு, அவ்வளவு செலவு பண்ணி மாநாடு நடத்தி மக்களை நம்ம ரீச் பண்ணிட்டோம் அப்படின்னு நினைச்சா அதை விட சுலபமா வந்து இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ்ல அல்லது பொய்யான அந்த குறுஞ்செய்திகள் இதுலயே வந்து இவர்கள் மக்களுடைய மனதை வந்து திசை திருப்பி இருக்காங்க. அப்படின்னும் போது நம்மளும் வந்து அந்த ஆயுதம், இவர்கள் எதிரி எந்த ஆயுதத்தை எடுக்கிறானோ அதே ஆயுதத்தை பயன்படுத்தி அவனை நம்ம வீழ்த்தணும் அப்படிங்கிற முடிவை மு.க.ஸ்டாலின் அவர்கள் அறிவிச்சிருந்தாங்க. இப்போ அவர்கள் சரியான ஒரு நிலைப்பாட்டை எடுத்து இந்த பொய்யான செய்திகள் எப்படி பரவுது பாருங்க, இன்னும் 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 வேகம் எடுக்கும் அந்த செய்திகள்லாம். அதை வந்து எப்படி இவங்க கவுண்டர் கொடுக்க போறாங்க அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா அவங்க வந்து ரூட்டு இல்லை வாய்ஸ் ஆஃப் காமன் வச்சிருந்தா அதை விட பவர்ஃபுல்லான ஐடிவிங்க திமுக கிட்ட இருக்கு. ஆனா என்ன பிரயோஜனம்? அவர்கள் மாதிரி வந்து இவங்க இந்த செய்திகளை வந்து வெகு வேகமாக அதிக அளவில் மக்களை போய் சேர்ற விதமா வந்து சேர்க்கலை அப்படிங்கிறது தான் வந்து நமக்கு இதுல இருந்து தெரிகிற நடைமுறை யதார்த்தம் இல்லையா? அதை புரிஞ்சுக்கிட்டு நம்ம அரசியல் களமாடுவோம் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. இப்போ இந்த தற்குறிகள் பண்ற இந்த மாதிரியான பிரச்சாரம் இருக்க, இந்த மாதிரி போலியான செய்திகளை பரப்பி, அதுவும் இந்த காஞ்சிபுரத்தில் வந்து ஒரு மிகப்பெரிய குழி தோண்டி அதில் போதைப் பொருட்களை எல்லாம் வந்து கைப்பற்றி டன் கணக்கில் வந்து அதில் கொட்டி அழிச்சாங்க அப்படின்னு ஒரு செய்தியை இந்த விஜய் ஆட்சிக்கு வந்து முதல் நாளே செஞ்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர்கள் பரப்பிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அதெல்லாம் வந்து மு.க.ஸ்டாலின் ஆட்சியில் கடந்த பிப்ரவரி மாதம் காஞ்சிபுரம் போலீஸார் செஞ்சது. அது காஞ்சிபுரம் போலீஸாருடைய அந்த வெப்சைட்லேயே வந்து இந்த தகவல்கள் படங்கள் அத்தனை இருக்கு. ஆனால் அந்த படத்தை எடுத்து அதுக்கு வந்து இவங்க என்ன போட்டோஷாப்பில் வேலை பார்த்து இந்த மாதிரி பொய்யான செய்திகள் வந்து பரப்புறாங்க. இது வந்து மோடி அவர்கள் பதவிக்கு வருவதற்கு முன்பு மோடி அவர்கள் குஜராத்தில் பெரிய முன்னேற்றத்தை கொண்டு வந்துட்டாரு. சைனா மாதிரி ஷாங்காய் மாதிரி மாற்றிட்டார் குஜராத்தை. சூரத் நகரம் பாருங்க ஷாங்காய் மாதிரி தெரியுது அப்படியெல்லாம் வந்து ஃபோட்டோஷாப் பண்ணி போட்டுக்கிட்டு இருந்தாங்க 2011 2011 2014 காலகட்டத்தில். அப்போ தான் வந்து இணையதளம் பீக்கில், அதாவது இன்டர்நெட் வசதிகள் பீக்குக்கு வந்துச்சு. அந்த காலகட்டத்தில் அந்த தொழில்நுட்பத்தை இப்படி பயன்படுத்தி மோடியை வந்து பிரதமராக வர வச்சாங்கல்ல, அந்த மாதிரி வேலையை வந்து இந்த தாவைக்கா பசங்க வந்து செய்கிறாங்க. இனி திமுக இப்போ அவங்களுடைய அறிக்கையிலிருந்து பார்க்கும்போது இதையெல்லாம் அவங்க உணர்ந்து மாற்று அரசியலை வந்து கையில் எடுக்க போகிறாங்க அப்படிங்கிறது வந்து தெரிய வருது. அதை செஞ்சால் தான் வந்து திமுக செஞ்சால் தான் சர்வே ஆகும்னு நான் சொல்ல வரல. அது செஞ்சால் தான் இந்த மாதிரியான அரசியலில் மிக தவறான ஒரு முன்னுதாரணத்தை ஏற்படுத்திட்டு இந்த விஜயும் சரி அவரது சகாக்களும் ஒரு வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதை தடுக்க முடியும். அப்போ தான் அதை வந்து கண்டிப்பாக தீவிரமாக எடுக்கணும் திமுக அப்படிங்கிறது ஒன்று. இன்னொன்று முக்கியமானதுங்க, இந்த ஆட்சியில் இந்த ஆட்சி எதை நோக்கி போகுது, நம்ம எப்படிப்பட்ட பேரழிவை நோக்கி போக போகிறோம் அப்படிங்கிறதுக்கான அறிகுறிகளை கடந்த 2 நாட்களாக பார்க்குறோம். அதில் ஒன்று வந்து அந்த ஆதவ் அர்ஜுனா, அவர் இப்போ அமைச்சராயிட்டார். அதனால் அமைச்சர் அப்படின்னு சொல்லிட்டு மரியாதையாக சொல்ல வேண்டியிருக்கு. இந்த ஆதவ் அர்ஜுனா கொடுக்குற பேட்டிகள் அதில் பார்த்தீங்கன்னா விஜய் வந்து ஒரு டம்மி தான். இது
முதலமைச்சராக முதல்வர் பதவியில் உட்கார்ந்துருந்தா கூட விஜய் வந்து ஒரு டம்மி தான். செயல்படுறது அனைத்து துறைகளிலும் தேங்கி கோப்புகள் எங்கேயாவது தேங்கி இருந்தா கூட அதை மூவ் பண்ற வேலை யாருதுன்னா அது வந்து ஆதவ அர்ஜுனாவாகி என்னுடைய வேலை அப்படின்ட்டு அவர் பகிரங்கமா ஒரு ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்துருக்காரு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எங்கெல்லாம் கோப்பு தேங்கி இருக்கோ அந்த கோப்புக்கு சொந்தக்காரர்கள், அந்த கோப்புடன் சம்பந்தப்பட்டவர்கள், பெரிய முதலாளிகள், பெரிய நிறுவனங்கள், அல்லது சட்டவிரோதமாகவோ அல்லது வேறு வழியிலோ வந்து பெரிய அளவுக்கு பணம் ஈட்டுகிற வேலையை செய்பவர்கள் அத்தனை பேரும் சந்திக்க வேண்டிய நபர், இந்த ஆட்சியில் சந்திக்க வேண்டிய நபர் யாருன்னா அது நான் தான் அப்படிங்கிறத வந்து அவர் பகிரங்கமாக சொல்றார். இப்போ ஏற்கனவே வந்து இந்த ஆட்சி, தமிழ்நாடு அரசு ஒரு குறிப்பிட்ட குடும்பத்தின் பிடியில் சிக்கி கொண்டதோ அப்படிங்கிற ஒரு கவலை எல்லாருக்கும் இருக்கு. அதாவது விஜய் இன்எஃபிஷியன்ட்டு, விஜயால ஒரு அரசை நடத்த முடியாது, ஏதோ ஒரு குருட்டு அதிர்ஷ்டம் வந்து உட்காந்துட்டாரு. அதே போல மக்கள் வந்து நாங்க தெரியாம ஓட்டு போட்டோம், இப்படியெல்லாம் நடக்குன்னு நாங்க எதிர்பார்க்கல, ஏதோ ஒரு ஃபன்னுக்கு ஓட்டு போட்டோம், இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு வருத்தத்தில் இருக்காங்க. அப்படி இருக்கிற இந்த நேரத்தில் விஜயால எந்த அளவுக்கு எஃபிஷியண்டா இந்த வேலைகள் எல்லாம் செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து எழுது. அதுல வந்து விஜயினுடைய திறமை என்ன, உடனுக்குடன் வந்து ஒரு விஷயத்த யோசிச்சு அதுக்கு பதிலளிப்பதோ அல்லது அந்த திட்டத்தை செயல்படுத்துவதோ அதற்கான எஃபிஷியன்சி அவருக்கு இருக்கா அப்படிங்கிற கேள்வியெல்லாம் இருக்கு. இந்த நேரத்தில் இப்படி ஒரு நபர், ஆதவ அர்ஜுனா போன்ற ஒரு நபர் இந்த மாதிரி ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறார். நான் தான் எல்லாம், என்னை வந்து பாருங்க, கோப்பு தேங்கி இருந்தால் என்கிட்ட வந்து சொல்லுங்க, என்னை தொடர்பு கொண்டால் உடனடியாக வந்து அதை வந்து நான் கிளியர் பண்ணிடுவேன் அப்படின்னா, இவங்க ஆட்சி பொறுப்பேற்ற முதல் நாளே ஒரு கம்ப்ளைண்ட் வந்துருச்சு. ஏற்கனவே சொன்ன மின்சாரத்துறையில் 60,000 கோடி ரூபாய்க்கான கொள்முதல் அந்த டீலிங்கே வந்து இவர் மூலம் தான் நடக்க போகுது அப்படின்னு ஒரு செய்தி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சோசியல் மீடியாவில் பரவுச்சு. இப்போ அவரே வாய் மூலமா இப்படி சொல்றதுனால இவர் தான் எல்லாமா இந்த ஆட்சியில் இருக்க போறாரா? அப்போ விஜய் வந்து டம்மியா அப்படின்ற ஒரு கேள்வி எழாமல் இல்லை. அதுக்கு விஜய் என்ன மாதிரியான பதிலை கொடுக்க போறாரு அப்படின்னு பார்க்கணும். இவங்க வந்து அந்த ஜோதிடர் அப்பாயின்ட் பண்ணாரு, அப்புறம் அதை திரும்ப வாபஸ் வாங்கிட்டாரு. அப்புறம் 1000 ரூபாய் வந்து இப்போ போட முடியாது, நாங்கள் அந்த திட்டத்தை மறுசீரமைப்பு பண்ணுறோன்னாங்க. ஆனால் கடுமையான எதிர்ப்பு எழுந்த உடனே 1000 ரூபாயை போட்டாங்க. அதுக்கு மேலேயே வந்து அந்த தவப்புதல் மண், புதுமை பெண், அதுக்கு எல்லாமே 1000 ரூபாய் போட்டாங்க. இதில் எதுவுமே வந்து ஒரு சொல்லிக்கிற மாதிரி, சரி பரவாயில்லடா வந்தாங்க ஏதோ செய்கிறாங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி எதுவுமே இல்லை. அந்த முதல் கோணல் முற்றிலும் கோணல் நான் போன வீடியோவில் சொன்னேன்ல, இப்போ முதல் கோணல், அது முற்றிலும் கோணல், இப்போ அடுத்ததுன்னு ஒவ்வொன்றும் வந்து மிக தவறான திசையிலேயே வந்து போகுது. அதில் இந்த ஆதவ அர்ஜுனா சொல்லி இருக்கிற அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து உண்மையிலேயே வந்து மிகுந்த கவலை அளிக்கிறது. பயம்லாம் இல்லை, மிகுந்த கவலை அளிக்குது. எங்கே கொண்டு போய் நம்ம தள்ள போகிறாங்க, எந்தெந்த துறைகள் சீரழிய போகுது இவங்ககிட்ட மாட்டிக்கிட்டு அப்படிங்கிற கவலை வந்து எழுது. பார்க்கலாம். ஆனால் மக்கள் வந்து விழிப்படையணும். அந்த விழிப்பு அடைஞ்சிருக்காங்களா அப்படிங்கிறத ஒரு சில, ஏன்னா இப்போ ரீல்ஸ் ஆச்சு தானே, நம்மளும் அந்த ரீல்ஸ் பார்த்து தானே ஒரு முடிவுக்கு வரணும். ஒரு சில ரீல்ஸ் எல்லாம் இப்போ பார்க்குற ஒரு பெண்மணி வந்து வீடியோ போட்டிருந்தாங்க. இந்த மாதிரி ஒரு எனக்கு 2500 வேணா, 6 சிலிண்டர் வேணாம் அப்படின்னு சொல்கிற அந்த பெண்கள் அவங்கெல்லாம் யார், எப்படி வந்து அவங்க இந்த மாதிரி வீடியோவை பரப்புகிறாங்க, அந்த உண்மைகள்லாம் தெரிந்த ஒரு பெண் வந்து சொல்கிறாங்க, தொலைச்சி போடுவேன், நேர்மையாக மரியாதையாக வந்து கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற பாருங்க, இந்த மாதிரி ரீல்ஸ் போட்டு மக்களை ஏமாத்தணும்னு நினச்சிங்க, காலத்துக்கு மறக்க முடியாத பாடத்தை நீங்கள் கற்றுப்பீங்க அப்படின்னு வந்து அந்த பெண்மணி சொல்கிறாங்க. நானும் அதே தான் சொல்கிறேன். இந்த ஆட்சியில் ஏமாற்றி வாக்குகளை பெற்று முதல்வர் நாற்காலியில் உக்காந்துட்டீங்க. ஆனால் இந்த ஏமாற்றும் வேலையை வந்து நீங்கள் ஆட்சியில் தொடர்ந்தா மக்கள் கற்றுத்தருகிற பாடம் இருக்க, அதை வந்து நீங்கள் வாழ்நாள் முழுக்க மறக்க முடியாது.